ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்கா தான் போகிறோம். ஸ்ரீலங்கா போயிட்டு அடுத்த இன்னும் ஒரு 4 நாடுகள் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த 4 நாடுகள் பார்க்கணும். எங்கே நாங்கள் சுற்றி பார்க்குறோம், இந்த விளாகை ஃபுல்லாக பார்க்கணுன்னும் பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே ஃப்ளைட் வெயிட் பண்ணுது. வாங்க நம்ம ஃப்ளைட்டில் கிளம்பலாம். கண்டிப்பாக இந்த ட்ராவல் விளாக் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ளைட்டுக்கு போகலாம். தொடர்ந்து வரக்கூடிய விளாக் எல்லாமே பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த ஒரு ஸ்ரீலங்கா மட்டும் போகிறதில்ல, இன்னும் 4 இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸ் போகிறோம். அதை தொடர்ந்து பாருங்கள். தனுஷ்கோடி வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தெரியும், நம்ம ராமர் பாலம் பார்க்குறதுக்கு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃப்ளைட்டில் போயிட்டு நம்ம மேலேருந்து கீழே ராமர் பாலம் பார்க்க போகிறோம். நம்ம தனுஷ்கோடியிலேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அந்த ஸ்ரீலங்காவை கையை நீட்டி அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஏக்கத்தோட. இன்றைக்கி ஃப்ளைட்லேருந்து அந்த ராமர் பாலத்தை மேலேருந்து பார்க்கலாம். வாங்க, ரூட்டையும் நான் மேலேருந்தே காட்டுறேன். ராமர் பாலம் பார்க்கணுன்போது ஃப்ளைட்டில் நம்ம ரைட் சைடில் உட்காரணும். இது ஒரு ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். இப்போ உங்களுக்கு நேரடியாகவே அதை விலக்கி காட்டுறேன். நம்ம ஃப்ளைட்டு சென்னையிலேருந்து கிளம்புதுன்னும் பொழுது விமானத்தோட வலது கை பக்கம் உட்காரணும். அந்த வலது கை பக்கம் இருக்க ஜன்னலேருந்து பார்க்கும்போது தான் இந்த ராமர் பாலம் நமக்கு தெரியும். இடது கை பக்கம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ராமர் பாலம் தெரியாது. ராமர் பாலம் பார்க்கறதுக்காக நீங்கள் இலங்கை பிரயாணம் செய்கிறீங்கன்னா இதை நோட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் விளக்கமாக. மினிமம் 1.5 hours, மேக்ஸிமம் 2 hours போயிடுவோம். சென்னையிலேருந்து நம்ம இங்கே கிளம்புறோன்னும் பொழுது கடலூர், அடுத்தபடியாக இப்படியே இந்த நம்ம கடற்கரை மேலேயே தான் வரும். அதனால தான் ஏறும் பொழுது தண்ணியில் குதிச்சா எப்படி உயிர் தப்புறதுன்னுட்டு நமக்கு விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க. ஆரம்பிக்கும் போதேவா அப்படின்னு தோணும், இருந்தாலும் அது நமக்கு முக்கியமாக தேவையான விஷயம். இப்போ பார்க்குற இந்த தீவுகள் வந்த பிறகே நம்ம கீழே பார்த்துட்டே இருக்கும்பொழுது மேப்பில் பருத்தித்துறை கிட்ட விமானம் வரும்பொழுதே கீழே நம்ம பார்க்க துவங்கணும். சென்னையிலேருந்து இலங்கைக்கான பயணத்தில் நம்ம துவங்கின பாதையை பார்க்கலாம். எந்த பக்கம் அமரும்போது நமக்கு அந்த சேது கரை தெரியும், அதையும் பார்ப்போம். இப்போ சென்னையிலேருந்து நம்ம போகிற ரூட்டை பார்க்கலாம். சென்னை, காஞ்சிபுரம், திண்டிவனம், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை. இப்போ நம்ம போகிற ரூட் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அடுத்தது வேதாரண்யம். நம்ம பார்க்க இருக்கிற இந்த சேது பாலம் இந்த ரூட்டில் போகுதுன்னும் பொழுது இந்த ஃப்ளைட்டில் நீங்கள் இந்த வலது கை பக்கம் இருக்க ரெக்கை அதன் பக்கம் அமர்ந்தாதான் இந்த சேது பாலம் உங்களுக்கு தெரியும். ஃப்ளைட்டோட இந்த இடது கை பக்கம் அமர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேது பாலம் தெரியாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எப்பயுமே நீங்கள் விமானத்தோட இந்த இடது ரெக்கை இருக்க பக்கம் அமருங்க. அந்த சீட் புக் பண்ணிங்கன்னா தான் இந்த பயணம் உங்களுக்கு துவங்கும் பொழுது இந்த ஜன்னல் ஓரத்தில் இந்த பாலம் பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் உங்களுக்கு ஆதம்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சேது பாலம்னு சொல்லுவாங்க. இது எங்களுக்கு ஒரு டிப்ஸாக கூட இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த வலது கை பக்கம் அமர்ந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா காரைக்கால், நாகப்பட்டினம் போயிட்டுருக்கு. அடுத்தது வேதாரண்யம் போயிட்டு யாழ்ப்பாணம். அதுக்கு அடுத்தது இந்த இடம் வரும்பொழுது தான் நம்மளோட வலது கை பக்கம் பார்க்கும் பொழுது இந்த சேதுக்கரை தெரியும். சேதுக்கரை ராமநாதபுரத்தில் இருக்க இந்த மண்டபம்லேருந்து இங்கே போட்டிருக்கிற இந்த சேது பாலம் தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஃப்ளைட்டில் புக் பண்ணும் பொழுது இந்த பக்கம் புக் பண்ணிங்கன்னா தான் இந்த ஜன்னல் வழியாக உங்களுக்கு தெரியும். இந்த பக்கமாக நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னும் பொழுது இடது கை பக்கமாக உங்களுக்கு இந்த சேதுக்கரை பார்க்குற வாய்ப்பு கம்மியாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக புக் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு 10 minutesல பார்த்திங்கன்னா நம்ம இந்த பருத்தித்துறை, யாழ்ப்பாணம் போயிட்டு இந்த சேதுக்கரைக்கு வலது கை பக்கம் நம்ம இன்னைக்கு இந்த பக்கம்தான் ஜன்னல் ஓரத்தில் இருக்கிறதால நமக்கு இந்த சேதுக்கரை நல்லாவே தெரியும். ஸோ இந்த பாயிண்ட் வரும்போது நம்ம இந்த சேது பாலத்தை பார்க்கலாம்.
வெளியில் பார்க்கும்போது நமக்கு மேகமாக தெரியுது. நம்ம கடந்து வந்த பாதை பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், வேதாரண்யம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை. இப்போ பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் கிட்ட போயிட்டுருக்கு. யாழ்ப்பாணத்துலேருந்து பருத்தித்துறையை தாண்டி யாழ்ப்பாணம் போயாச்சு. நம்ம ஃப்ளைட் இருக்க இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யாழ்ப்பாணம் கிட்ட. இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் போனோன்னா இந்த பாலத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ மேகம் இல்லாமல் இருந்ததுன்னா அழகாக பாலத்தை பார்க்கலாம். ஆதம்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. பாம்பன் தீவு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அங்கேயே போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் பாம்பன் தீவு. இங்கேருந்து இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் இருக்குது இலங்கைக்கு ஆன தொலைவு. ஸோ நம்ம ஃப்ளைட் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இதோ போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ யாழ்ப்பாணம் மேலே நம்ம பயணம் செய்கிறோம். காங்கேயன்துறை, சாவகச்சேரி இதன் மேலே தான் இப்போ நம்ம பயணம் செய்துட்ருக்கோம். நம்ம பயணம் செய்கிற விமானம் இதோ இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடம் போன உடனே அருவி ஆறு வரும். அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் இந்த ஆதம்ஸ் பிரிட்ஜு தெரியும், பாம்பன் தீவும் தெரியும். இப்போ வெளியில் என்ன நிலவரன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போதைக்கு வெறும் மேகம்தான் தெரியுது நமக்கு. சரி, பிரிட்ஜு வரும்போது பார்க்கலாம். விமானத்தோட கண்ணாடி ரொம்ப கேவலமாக இருக்கிறதால இந்த பிரிட்ஜை நம்ம பார்க்குறதே கஷ்டம்தான் நினைக்கிறேன். நம்ம பார்க்குற அந்த பாலம் இப்போ ரொம்ப அழகாகவே தெரியுது. இருந்தாலும் இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கிறதால நமக்கு சரியாகவே தெரியல. நீங்கள் பார்க்குற இந்த ஐலாண்டு முடிஞ்சிட்டு அதிலேருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ராமர் பாலம் தெரியும். ஸோ இந்த தீவுலேருந்தே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது அந்த பாலம் வரும்போது பார்க்கலாம். எந்த இடத்துல இந்த ஐலாண்ட் முடியுதோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு பாலம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஐலாண்டை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். ரொம்பவே அழகாக இருக்குது. மேகத்துக்கு கீழே அந்த ஐலாண்ட் தெரியறது. அந்த ஐலாண்ட் பேர் தான் என்னன்னு தெரியல. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் மேலேருந்து கீழே பார்க்கும்போது. இது பார்த்திங்கன்னா இலங்கை பகுதியில் இருக்க ஒரு தீவு. இந்த தீவுக்கு முனையில் தான் நம்ம பார்க்கும்போது தான் கச்சத்தீவு தெரியும். அடுத்தது மண்டபம், அது எல்லாம் தெரியும். மேகம் அதிகமாக இருக்கிறதால அந்த பாலம் நமக்கு சரியாக தெரியல. இருந்தாலும் இந்த தீவோட ஆரம்பத்தில் தான் அந்த பாலம் நமக்கு தெரியும். ஆதம் பாலம். பாலத்துக்கு மேலேயே நமக்கு மேகம் மறைக்கிறதால இப்போ நமக்கு மேகம்தான் தெரியுது, பாலம் தெரிய மாட்டுது. ஸோ நீங்கள் பயணம் செய்யும் பொழுது அந்த பாலம் தெரியறது இல்லை மேகம் மறைக்கிறது உங்களோட லக்கை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நமக்கு நிறையவே பார்த்திங்கன்னா மேகம்தான் தெரியுது, பாலம் தெரியல. உங்களோட விமானத்தில் நீங்கள் ரைட் ஹேண்ட் சீட்டில் உட்காந்திங்கன்னா தான் இந்த பாலமும் சரி, அடுத்தது இந்த தீவுகளும் தெரியும். இடது கை பக்கம் உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பாலம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது தான், நீங்கள் இந்த பாலம் பார்க்கணுன்னு புக் பண்ணும்போது கண்டிப்பாக விமானத்துக்கு வலது பக்கம். மேகத்துக்கு கீழே ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியுது பாருங்கள். அதுவும் வந்து நமக்கு ராமர் பாலம் தான். இதை மாதிரி திட்டு அங்கங்கே இருக்கும். சில இடத்துல நமக்கு ஓரளவுக்கு ஒரு கோடு மாதிரி தெரியும், சில இடத்துல தெரியாது. அதுவும் இன்றைக்கி மேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நமக்கு ரொம்ப திட்டாக தான் தெரியுது. ரொம்ப மைன்யூட்டாக தெரிகிற அந்த பாலத்தை இப்போ நான் காட்டுற பாருங்கள்.
அதிகப்படியான மேகம் இருந்ததால் இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு தான் இந்த பாலத்தோட அழகை ரசிக்க முடியுது. ஸோ என்றைக்கு நம்ம மேகம் அதிகமாக இல்லையோ அன்னைக்கு இந்த பாலத்தை முழுமையாக பார்க்க முடியும். இன்றைக்கி ஓரளவுக்கு தான் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த மேகத்துக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு இந்த ராமர் பாலத்துக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு நம்ம இறங்க வேண்டியது தான். ஆமாங்க, இப்போ ஃப்ளைட் பார்த்திங்கன்னா லேண்ட் ஆக போகுது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது இலங்கையில் என்னென்ன இடங்கள் பார்க்க போகிறோம் அதுதான் தொடர்ச்சியாக வரப்போகுது. கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய். Tamilians here. They are from South India. Like a 4 million people are living here. Muslims are only 2 million people. They came from Pakistan, Saudi, and the country on the path. Okay? India was the states in it. We don't have any states. Only for the provincials. In a சின்ன நாடு 9 provincials இருக்கு. We have 9 provincials. இது வந்து lagoon. On the right hand side you have to see that is lagoon, not river. அதுக்கு backward னு சொல்லல. அது it touched the sea. Salt water mixing. இப்போ நம்ம போற ஹைவே இருக்கு தானே, வந்து 2014ல சைனாக்காரங்க கட்டி கொடுத்தது. சைனாக்காரங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காங்க. Camels, the red one is Sinhalese. They are Sri Lankan population majority காட்டுது. Sri Lankan majority. இது வந்து this is lion. Sinhalese national animal சொல்றாங்க. They are வால், அருவால். இந்த 4 இலை போட் இருக்குது. நல்லதே செய், நல்லதை நினை. அது மாதிரி 4 புத்தர்க வசனங்கள் இருக்கு. Buddha is caring of our nation. So this is the Sri Lankan flag. Red. The white one, Buddha's heel. The orange one, Buddha's flow. சரிங்களா? ஸ்ரீலங்கா வந்தாச்சு. இங்கே இருக்க இடங்கள் நிறையவே இருக்குது. முக்கியமாக லோட்டஸ் டவர் தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ரொம்பவே பசிக்குது. ஸோ நம்ம போயிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லோட்டஸ் டவர் போகிறோம். இந்த இலங்கையை ஒரு சிங்கப்பூர், மலேசியா அளவுக்கு மாற்றிருக்கிறதா இங்கே இருக்க இலங்கை மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகளும் அங்கே வராங்க. இப்படி என்ன தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பசியாறிட்டு நம்ம போய் பார்க்கலாம். இன்றைக்கி சாப்பிட்ட இந்த லஞ்ச் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு உணவு இந்த இடத்துல ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. இருந்த பசிக்கு ஒரு கட்டு கட்டிட்டு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ தொடர்ந்து இங்கே இருக்க இடங்கள் பார்க்கணும், இங்கே இருக்க உணவுகள் பார்க்கணும் போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய லோட்டஸ் டவர், இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரயில் பாதைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய இந்த பீச், துறைமுகம், இன்னுமே நிறைய இடங்கள் இருக்குது. முக்கியமாக ஒரு புத்தர் ஆலயம், அதுவுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொடர்ந்து வர பதிவுகளில் ஒவ்வொரு இடங்களாக பார்ப்போம். இதுதான் நாங்கள் பார்த்த வியூ. இதை முழுமையாக பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.